எலும்பிச்சை அளவு சாதம். ஒரு தேசாந்திரி ஒரு உணவு விடுதிக்கு சென்றார். சாப்பிட உணவு கொடுக்கும்படி அந்த உணவு விடுதி நடத்தும் பெண்மணியிடம் கேட்டார். அவளோ, சாப்பாடெல்லாம் ஆகிவிட்டது, ஒன்றும் இல்லை என்றாள். அம்மா, பசி காதை அடைக்கிறது, ஒரு தங்க காசு தருகிறேன், ஒரு எலும்பிச்சங்காய் அளவு சாதம் போட்டாலும் பரவாயில்லை என்றான் தேசாந்திரி. அந்த பெண்மணி தேசாந்திரியிடமிருந்து ஒரு தங்க காசை வாங்கி கொண்டாள். தேசாந்திரியோ கை கால் அலம்பிக்கொண்டு சாப்பிட உட்கார்ந்தான். அவன் முன்னால் ஒரு வாழை இலையை போட்டாள் அந்த பெண்மணி. பின்னர் இலையில் ஒரு எலும்பிச்சங்காய் அளவு சாதம் வைத்து சிறிது குழம்பு விட்டு சாப்பிடு என்றாள். நிரம்ப பசியில் இருந்த தேசாந்திரி ஏமாற்றத்துடன், என்ன அநியாயமாக இருக்கிறதே, ஏதோ பேச்சுக்காக ஒரு எலும்பிச்சை அளவு சாதம் என்று சொன்னால், ஒரு தங்க காசுக்கு ஒரு எலும்பிச்சங்காய் அளவு மட்டுமே சாப்பாடா? நான் பட்டினியாவே இருந்து விட்டு போகிறேன், உன் சாப்பாடு வேண்டாம், என் காசை திருப்பிக் கொடு என்றார். அந்த பெண்மணியோ தான் வாங்கிய பணத்தை திரும்பி தர முடியாது என்று பிடிவாதமாக சொல்லிவிட்டாள். அந்த தேசாந்திரிக்கு பெருத்த ஏமாற்றமாகி போனது. பசியும் கோபமும் சேர்ந்து கொண்டது. அவர் மரியாதை ராமனை பற்றி கேள்விப்பட்டார். நேராக மரியாதை ராமனிடம் சென்று தன் வழக்கை கூறினார். ஐயா, ஒரு பேச்சுக்காக இந்த அம்மாவிடம் ஒரு எலும்பிச்சை அளவு சாதம் போட்டால் ஒரு தங்க காசு தருகிறேன் என்று கூறினேன். ஆனால் அந்த பெண்மணியோ என்னிடம் ஒரு தங்க காசு வாங்கி கொண்டு உண்மையாகவே எலும்பிச்சங்கை அளவு சாதம் போட்டார்கள். சாதம் வேண்டாம், காசை திருப்பி கொடுத்து விடு என்றால் தரமாட்டேன் என்று இவர் சொல்வது உண்மைதானா என்று உணவு விடுதி பெண்மணியிடம் கேட்டார் மரியாதை ராமன். அந்த பெண்மணியும் ஆமாம் என்றாள். மேலும் அவர்தான் எலும்பிச்சங்காய் அளவு சாதம் போடு என்றார், அதைத்தானே நான் செய்தேன் என்றாள். உடனே மரியாதை ராமன், நீங்கள் இவருக்கு போட்ட சாதத்தை கொண்டு வந்து காட்ட முடியுமா என்றார். அந்த பெண்ணும் இலையில் அப்படியே இருக்கிறது என்று சொல்லி இலையில் போட்டபடியே இருந்த அந்த சாதத்தை அப்படியே கொண்டு வந்து காட்டினாள். இலையில் இருந்த சாதத்தை கூர்ந்து பார்த்த மரியாதை ராமன், ஒரு சாதம் கூட எலும்பிச்சங்காய் அளவு இல்லையே என்றார். எலும்பிச்சங்காய் அளவு சாதமா என்று வாயை பிளந்தாள் அந்த பெண்மணி. ஆமாம், இவர் எலும்பிச்சங்காய் அளவுள்ள சாதம் தானே போட சொன்னார். நீ மிகச்சிறிய வடிவமாக இருக்கும் பல சாதங்களை கொண்டு வந்து எலும்பிச்சங்காய் அளவு போட்டிருக்கிறாய். இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நீ ஒப்புக்கொண்டபடி எலும்பிச்சங்காய் அளவுள்ள சாதத்தை போட முடியுமானால் போடு, இல்லையேல் இவருக்கு ஒரு தங்க காசை திருப்பி கொடுத்து விடு என்றார் மரியாதை ராமன். ஒவ்வொரு பருக்கையும் எலுமிச்சங்காய் அளவு இருப்பதைப் போல சாதத்தை போட முடியாத உணவு விடுதி பெண்மணி தோல்வியை ஒப்புக்கொண்டு தேசாந்திரிக்கு தங்க காசை திருப்பி கொடுத்தாள்.